Hi everyone, welcome to our first session, Introduction to Programming. ஸோ ப்ரோக்ராமிங் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையுமே இருக்குது. நம்மளுக்கு தெரிஞ்சோ நம்மளுக்கு தெரியாமலையோ நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸோ நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற அப்ளிகேஷன்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா யூடியூப். ஸோ யூடியூப் எப்படி நம்மளுக்கு ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுக்குது. நீங்கள் ஒரு வீடியோ பார்த்துட்ருப்பீங்க, எப்படி அது நெக்ஸ்ட்டு என்ன வீடியோ ப்ளே பண்ணணும் அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணுது. அதுவே கூகுள் மேப்ஸ் எடுத்துக்கலாமே. ஸோ கூகுள் மேப் எப்படி நம்மளுக்கு ஃபாஸ்டஸ்ட் ரூட் எது அப்படிங்கிறத நம்மளுக்கு சொல்லுது. அப்புறம் சேட் ஜிபிடி. ஸோ சேட் ஜிபிடி மோஸ்ட்லி எல்லாருமே யூஸ் பண்ணியிருந்திருப்பீங்க. சேட் ஜிபிடி எப்படி நமக்கு நம்ம கேட்குற கொஸ்டின்ஸ்க்கு ஹவு இட் இஸ் ஐடென்டிஃபைங் த ஆன்சர் அண்ட் கிவிங் இட் டு அஸ். ஓகே, இது எல்லாத்துக்கும் பேசிக்ஸ் லைக் இது ஒன்றும் இல்லை, எல்லாத்துக்குமே இதை வாட் எவர் வி த அப்ளிகேஷன்ஸ் தட் வி யூஸ், இது எல்லாத்துக்குமே பிஹைண்ட் த சீன்ஸ் என்ன நடக்குது அப்படின்னா we have some programming. So we have some program. ஸோ அப்போ ப்ரோக்ராம் அப்படின்னா என்ன? ஓகே, ஸோ நம்மளுக்கு ஒரு செட் ஆஃப் ஆக்ஷன்ஸ் நடக்கணும். ஸோ நம்ம முன்னாடி பார்த்தோம்ல கூகுள் மேப்ஸில் என்ன பண்ணணும், ஒரு சோர்ஸ், ஒரு டெஸ்டினேஷன், அதை எப்படி ஃபாஸ்டஸ்ட்டாக ரீச் பண்ணலாம். ஸோ இதுதான் நம்மளோட ரெக்குயர்மெண்ட். அப்போ நம்மளோட ரெக்குயர்மெண்ட், அதாவது நம்மளோட ரெக்குயர்மெண்ட்டை கம்ப்யூட்டரை பர்ஃபார்ம் பண்ண வைக்கிறது தான் இட் இஸ் பை யூஸிங் சம் லாங்குவேஜ், ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். பேசிக்லி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் நம்மளுக்கு தேவையானதை கம்ப்யூட்டரை பர்ஃபார்ம் பண்ண வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் ப்ரோக்ராமிங். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஸோ ஒரு கம்ப்யூட்டர் இருக்குது நம்மக்கிட்ட, அதுக்கு வி வில் கிவ் சம் இன்ஸ்ட்ரக்ஷன். அப்போ அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை எடுத்துட்டு கம்ப்யூட்டர் இட் வில் பெர்ஃபார்ம் சம் டாஸ்க். ஓகே, ஸோ அந்த டாஸ்க் கேன் பி எனி திங். ஸோ முன்னாடி நம்ம பார்த்த மாதிரி ஒரு கூகுள் மேப்ஸில் ஒரு ஃபாஸ்டஸ்ட் ரூட் ஐடென்டிஃபை பண்ணுறதா இருக்கலாம், இல்லை எதுவாக வேணாலும் இருக்கலாம். ஸோ தட்ஸ் த பேசிக் ஆஃப் ப்ரோக்ராம். ஒரு ப்ரோக்ராம்னா என்ன அப்படின்னு. ஸோ இப்போது ஹியூமனுக்கு, இஃப் யூ டேக் ஹியூமன், நம்மளுக்கு ஒரு வேலை நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா வி வில் டெல் தட். நம்ம எப்படி சொல்லுவோம், வில் சே யூஸிங் சம் லாங்குவேஜ். ஸோ அந்த லாங்குவேஜ் நம்மளுக்கு தமிழாக இருக்கலாம், இங்கிலீஷாக இருக்கலாம், ஹிந்தியாக இருக்கலாம். அந்த மாதிரி எந்த லாங்குவேஜில் வேணாலும் நாம் சொல்லுவோம், அதை கேட்டுட்டு மற்றவங்க பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. இதுதான் ஓகே, ஒரு ஆக்ஷன் என்ன நடக்கிறதா இருந்ததுனாலும். அதே கம்ப்யூட்டரில் நம்ம எடுத்துக்கலாமே. ஒரு கம்ப்யூட்டருக்கு எடுத்துக்கணும் அப்படின்னா இட் கேனாட் அண்டர்ஸ்டாண்ட் தட் லாங்குவேஜ் டைரக்ட்லி. ஸோ நம்ம கம்ப்யூட்டர்கிட்ட பேசினோம்னா இட் கேனாட் அண்டர்ஸ்டாண்ட், பட் it can understand the programming languages. நம்ம language it cannot understand, but programming language it can understand. Okay, so நம்ம இப்போ ஒரு programming language யூஸ் பண்ணி if we give some instruction, அந்த programming language என்ன வேணாலும் இருக்கலாம். we have நிறையா programming languages இருக்குது. ஸோ பைத்தான், ஜாவா, சி ப்ளஸ் இந்த மாதிரி எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் வேணாலும் நம்ம கம்ப்யூட்டருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கலாம். ஸோ இட் வில் டேக் தட் ப்ரோக்ராம், அதில் it will do whatever that we instructed. So நம்ம instructions can be anything, like என்ன task perform பண்ணணும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோமோ it will do that one. So that is it will finally execute that task. Okay, so ஒரு கம்ப்யூட்டர் இருக்குது, அதுக்கு நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், அதாவது ப்ரோக்ராமிங் எதுவுமே பண்ணாமல் இருந்துச்சுன்னா இட்ஸ் ஜஸ்ட் லைக் ஒரு ஐடியல் மெஷின் மாதிரி தான். ஸோ ஒரு கம்ப்யூட்டருக்கு இஃப் வி கிவ் ப்ரோக்ராம் இட் வில் டூ வாட் எவர் தட் வி வாண்ட். ஓகே, ஸோ திஸ் இஸ் த பேசிக் ஐடியா ஆஃப் ப்ரோக்ராமிங். ஓகே, ப்ரோக்ராமிங் அப்படிங்கிறத இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகே, ஸோ ப்ரோக்ராமிங் அப்படின்னா ரைட்டிங் ஸ்டெப் பை ஸ்டெப் இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபார் அ கம்ப்யூட்டர். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் லெட்ஸ் டேக் அடிஷன் ஆஃப் 2 நம்பர்ஸ். ஒரு 2 நம்பர் நான் ஆட் பண்ணணும். ஓகேவா? ஸோ 5 and 3. ஸோ இந்த 2 நம்பரையும் நான் ஆட் பண்ணணும், ஆட் பண்ணி ரிசல்ட் டிஸ்பிளே பண்ணணும். ஸோ இது எப்படி பண்ண முடியும் ஜென்ரலாக? ஸோ ஃபஸ்ட்டு ஒரு நம்பர் இன்புட்டாக எடுக்கணும், அதாவது 5 நான் இன்புட்டாக வாங்கணும், தென் நெக்ஸ்ட் நம்பரை இன்புட்டாக வாங்கணும், தென் 3. ஸோ இப்போ 2 நம்பர் தான் நம்ம ஆட் பண்ணணும்னு சொல்லியிருந்தோம். தென் we have to perform some action, அதாவது என்ன பண்ணணும், நம்ம கேஸில் ஆட் பண்ணணும், அண்ட் ஃபைனலாக we have to display the result. ஓகே, ஸோ அப்போ ப்ரோக்ராமிங் அப்படின்னா நம்மளுக்கு தேவையான இன்புட் வாங்கணும், தென் we have to perform some action and then finally display the result. இதுதான் ப்ரோக்ராமிங். அதுதான் நான் மேலேயே சொன்ன மாதிரி ரைட்டிங் ஸ்டெப் பை ஸ்டெப் இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபார் அ கம்ப்யூட்டர். ஸோ இதை ஈஸியாக எது கூட ரிலேட் பண்ணலாம் அப்படின்னா, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு ரெசிபி குக் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. ஸோ எது ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம் யூஸ்ஃபுல்லாக? ஸோ ஃபர்ஸ்ட் இன்க்ரீடியன்ட், நம்மளுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ், அதுதான் நம்மளுக்கு தேவையான இன்புட்ஸ். ஸோ நம்ம இங்கே பார்த்த 2 இன்புட்ஸ் அது கூட நம்ம ரிலேட் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ தென் we will mix them and we will cook.
ஓகே, நம்ம அந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணுவோம், தென் வி வில் குக் அண்ட் தென் வி வில் சர்வ். ஃபைனலி வி வில் சர்வ். ஓகே, ஸோ அதே தான் இங்கே பார்த்தோன்னா we will relate our ingredients தான் நம்ம input and then we will do mixing and then cooking அதெல்லாம் பண்ணுறது தான் we will perform some action that is some task. ஸோ addition இந்த இடத்துல. ஓகே, ஸோ அதே தான் input, we will process that one and then we will show the output. ஸோ finally நம்ம output show பண்ணுவோம். ஸோ பேசிக்காக this is what a program does. Okay, why do we need programming? ஸோ நான் முன்னாடி சொன்ன எக்ஸாம்பிளில் இட்ஸ் ஜஸ்ட் ஆடிங் ஆஃப் 2 நம்பர்ஸ், ஒரு 5ஐயும் 3யும் ஆட் பண்ணோம், வி காட் த ரிசல்ட் as 8. ஸோ இது நானே பெர்ஃபார்ம் பண்ணலாமே அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். பட் அது வந்து ரொம்ப ஒரு குட்டி எக்ஸாம்பிள் நம்ம பார்த்தது. பட் அதோட லைக் இஃப் யூ டேக் பில்லியன்ஸ், ஓகே, ஒரு ரொம்ப பெரிய நம்பர்ஸ் வந்து ஆட் பண்ணணும் அந்த மாதிரி இருக்குதுனாவோ, இல்லை இஃப் வி ஹாவ் டு பெர்ஃபார்ம் சம் காம்ப்ளெக்ஸ் ஆப்ரேஷன்ஸ், ஓகே, ஸோ அந்த மாதிரி இடத்துலலாம் வி டென் டு மேக் மிஸ்டேக். நாம் நிறைய மிஸ்டேக் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது. இட் வில் டேக் டைம். பட் கம்ப்யூட்டர்ஸ் ஆர் எக்ஸ்ட்ரீம்லி ஃபாஸ்ட். ஓகே, ரொம்ப ஃபாஸ்ட். பில்லியன்ஸ் ஆஃப் ஆப்ரேஷன் இட் கேன் பெர்ஃபார்ம் இன் செகண்ட்ஸ். ஓகேவா? பட் கம்ப்யூட்டர்ஸ் ஆர் நாட் இன்டெலிஜென்ட் பை தெம்செல்ஃப். ஸோ அதைங்க யோசிச்சு ஆப்ரேஷன்ஸ் பண்ணாது. பட் இட் வில் டூ வாட் எவர் தட் வி இன்ஸ்ட்ரக்ட். ஓகேவா? ஸோ ஒரு ரிப்பீட்டேட்டிவ் டாஸ்க் இருக்குது, ஒரே ஆக்டிவிட்டியை திரும்ப திரும்ப நம்ம பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா, இஃப் வி கிவ் இட் டு கம்ப்யூட்டர் இட் வில் டூ ஆன் இட்ஸ் ஓன் ஆஸ் பர் த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். நம்ம என்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குறோமோ அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வச்சு நம்ம ரிப்பீட்டேட்டிவாக பண்ணிகிட்ருக்கிற டாஸ்க்கை நம்ம மேனுவலாக பண்ணாமல் கம்ப்யூட்டர் கேன் டூ இட்ஸ் ஆன் இட்ஸ் ஓன். ஓகேவா? ஸோ ரெடியூஸ் ஹியூமன் எரர்ஸ். ஸோ நாம் ஏதாச்சும் ஆக்டிவிட்டி பண்ணுறோம் அப்படின்னா ரிப்பீட்டேட்டிவாக நம்ம பண்ணிகிட்டு இருந்தாலும் ஹியர் அண்ட் தேர் நம்ம ஏதாச்சும் மிஸ்டேக் கண்டிப்பாக பண்ணிடுவோம். பட் கம்ப்யூட்டர்ஸ் won't. லைக் நம்ம என்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸில் கொடுத்துருக்குறோமோ இட் வில் டூ ஒன்லி தேட் ஒன் அண்ட் இட் வில் சேவ் ஆர் டைம். ஸோ திஸ் இஸ் த மெயின் திங். ஓகே, ஸோ நாம் உட்காந்து ஒரு ஒர்க்கையும் நாமளே பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இட் வில் டேக் lot of time, but computer will do it in seconds, like or minutes. It depends on the program. Even sila programs it can run for even 1 or 2 days. அந்த மாதிரி programs இருக்கு. But it will save huge amount of time and it will solve complex program. Even நாம சில programs நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணி நம்மளால humans cannot perform அப்படிங்கிற நிறையா டாஸ்க்ஸை it can solve those as well. ஓகே, ஸோ லெட்ஸ் டேக் அன் எக்ஸாம்பிள் டு அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பார்க்கலாம். ஒரு கம்பெனி இருக்குது. ஒரு கம்பெனிஸில் ஒரு 10,000+ எம்ப்ளாயீஸ் இருக்கிறாங்களே வச்சுக்கோமே. ஸோ அவங்களுக்கு வி ஹாவ் டு கிரெடிட் சேலரி. ஓகே, மந்த் எண்டில் வி ஹாவ் டு கிரெடிட் சேலரி. ஸோ இப்போ இந்த 10,000 எம்ப்ளாயீஸ்க்கும் நாம் மேனுவலாக உட்காந்து ஒருத்தருக்கும் எவ்வளோ பேசிக் சேலரி, எவ்வளோ பிஎஃப், இந்த மாதிரி ஈச் அண்ட் எவ்ரி காம்பனண்ட்டை நாமளாக மேனுவலாக கேல்குலேட் பண்ணி அதை ஆட் பண்ணி அதை இது பண்ணுறோம், க்ரெடிட் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இட் வில் டேக் டேஸ். ஓகே, பிகாஸ் நாம் மேனுவலாக சேலரி கேல்குலேட் பண்ணுறோம் அப்படின்னா we can make some mistake. ஓகே, 10,000 பட் இட் கேன் கோ அப் லைக் 1 lakh எம்ப்ளாயீஸ் எவ்வளோ வேணாலும் இருக்கலாம். பட் we will make mistake and it will take very huge amount of time. ஸோ இதை வந்து நம்ம ஒரு கம்ப்யூட்டருக்கு கொடுத்துட்றோம் and we are giving இதுதான் இந்த 10,000 எம்ப்ளாயீஸ். You can perform like whatever the task calculating the salary அந்த டாஸ்க்கும் அதுக்கு கொடுத்துட்டோம்னா it will do it in seconds or minutes, whatever it be, and it will be very accurate. That's the main thing. It will complete in seconds and the accuracy will be high. That's the main thing. ஓகேவா? ஸோ ஒரு ப்ரோக்ராமிங் எங்கெல்லாம் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஈச் அண்ட் எவ்ரி பிளேஸ் வி ஆர் ஹேவிங். ஸோ பேங்கிங்காக இருக்கட்டும், ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரியாக இருக்கட்டும், நம்ம ஷாப்பிங் லைக் அமேசான், ஃப்ளிப்கார்ட், லைக் எல்லா இடத்துலையும், அண்ட் கேமிங் இண்டஸ்ட்ரி, ஆல்மோஸ்ட் எல்லா பிளேஸ்லையும் வி ஹாவ் ப்ரோக்ராமிங் நவ். லைக் ப்ரோக்ராமிங் இல்லாத இடமே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு நம்மளுக்கு இப்போது வி ஆர் இன் சச் ஸ்டேட். நெக்ஸ்ட், கம்ப்யூட்டருக்கு எப்படி அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் புரியும்? ஓகேவா? நம்ம கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஒரு ஹியூமனுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் புரியணும் அப்படின்னா லைக் நம்ம லாங்குவேஜில் கம்யூனிகேட் பண்ணுவோம். ஒரு தமிழ் தெரிஞ்சவருக்கு நான் இப்போ தமிழில் கம்யூனிகேட் பண்ணுறேன் அப்படின்னா அவங்களுக்கு அது புரியும். பட் கம்ப்யூட்டர் வந்து ஒரு மெஷின். லைக் ஹவ் வில் இட் அண்டர்ஸ்டாண்ட் த லாங்குவேஜ்? ஓகேவா? ஸோ கம்ப்யூட்டருக்கு வந்து லைக் அது கம்ப்யூட்டருக்கு வந்து இங்கிலீஷோ இல்லை ஹியூமன் லாங்குவேஜோ கண்டிப்பாக இட் won't அண்டர்ஸ்டாண்ட். ஓகேவா? கம்ப்யூட்டருக்கு எல்லாமே ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ், எல்லாமே வந்து வாட் எவர் பி த ப்ரோக்ராம் வி யூஸ், என்ன பண்ணாலும் கம்ப்யூட்டருக்கு ஃபைனலாக இட் வில் அண்டர்ஸ்டாண்ட் ஒன்லி ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ். ஓகேவா? ஸோ நம்ம ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இப்போ கம்ப்யூட்டருக்கு கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இட் வில் பி லைக் திஸ் ஒன்.
ஒரு ஜீரோஸ் அண்ட் 1 இந்த மாதிரி தான் எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் கம்ப்யூட்டருக்கு இருக்கும். பட் அது வந்து ஹியூமன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது ரொம்ப 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 டிஃபிகல்ட். ஏன்னா நம்ம ஒரு ப்ரோக்ராமை 1 இதை மட்டும் வச்சு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம் அப்படின்னா இட் வில் பி வெரி வெரி டிஃபிகல்ட். ஓகே, ஸோ திஸ் வாஸ் ஒன் ஆஃப் த வெரி early challenge. லைக் ப்ரீவியஸ்லி ஸ்டார்ட் பண்ண போது தே ஸ்டார்டட் வித் பைனரி லாங்குவேஜ், அதாவது ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ். பட் ப்ரோக்ராமர்ஸ்க்கு அப்போ இருந்தப்போ திஸ் வாஸ் த மெயின் சேலஞ்ச். லைக் எப்படி வந்து ஹவு கேன் தே அண்டர்ஸ்டாண்ட் வாட் இட் இஸ் பெர்ஃபார்மிங். லைக் ஒரு ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ்லேயே ஃபுல் ப்ரோக்ராமும் இருந்துச்சுன்னா இட் வில் பி வெரி டிஃபிகல்ட் டு அண்டர்ஸ்டாண்ட். ஓகேவா? ஸோ பட் அதுதான் கம்ப்யூட்டருக்கு புரியும். But humans were facing this challenge. Like it was extremely difficult and it was time consuming because the zeros and ones understand பண்றதும் கஷ்டம் and it will take time as well. This was the early challenge we had. Okay, so low level language, அதாவது பைனரி லாங்குவேஜில் there were lot of challenge. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி it was very hard to understand. zeros and ones இருக்கும்போது it was difficult to understand and we tend to make mistake because எல்லாமே 1 0 அப்படின்னு இருக்கும்போது if we make some mistake, ஒரு அடிஷ்னலாக ஒரு 1 ஆட் பண்ணாவோ இல்லை வேறு ஏதாச்சும் நம்பர் அடிஷ்னலாக in between if we add additionally, it will become very difficult to debug. ஸோ நான் எந்த இடத்துல நான் அந்த 1 அடிஷ்னலாக ஆட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்க்குறது வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஓகே, அண்ட் இன்னொரு மெயின் சேலஞ்ச் என்ன அப்படின்னா இட் வேரிஸ் பிட்வீன் ஒன் கம்ப்யூட்டர் டு அதர். ஸோ நான் ஒரு கம்ப்யூட்டர் வச்சுருக்கேன், இன்னொருத்தர் ஒரு கம்ப்யூட்டர் வச்சுருக்காருன்னா என்னிடத்தில் ரன் ஆகுறது அவரதில் ரன் ஆகுமா அப்படின்னு கேட்டால் இட் won't அப்படி ரன் ஆகும். அப்போ இட் வாஸ் ஆல்சோ மெயின் சேலஞ்ச். ஸோ ஒரு கம்ப்யூட்டருக்கு நம்ம உட்காந்து ஒரு ப்ரோக்ராமை நம்ம க்ரியேட் பண்ணவும் முடியாது. ஸோ டு சால்வ் திஸ் ஒன் they came up with assembly language. So they came up with assembly language. So assembly language அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா, ஸோ இட் வில் பி நம்ம வந்து zeros and ones யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக add, mov, then subtract அந்த மாதிரி we used command. ஓகேவா? ஸோ ஸ்டில் இது எல்லா ப்ராப்ளமையும் நம்மளுக்கு சால்வ் பண்ணிருச்சா அப்படின்னு கேட்டால் நோ, it improved a bit but still it didn't solve all the program. So developers என்ன பண்ணணும், they need to get deep understanding about என்ன ஹார்ட்வேர் யூஸ் பண்ணியிருந்திருக்காங்க, என்னென்ன டூல்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, இது எல்லாத்தையும் வந்து programmers has to understand in depth. So it was becoming still challenge for the programmers. அந்த assembly language low level languageக்கு மேலே வந்தாலும் but still it was a challenge. Okay, so binary language assembly language it was difficult for developers to develop and even for the companies to move forward. ஓகேவா? அது ஒரு ஸ்ட்ரகிளாகவே இருந்துச்சு. அதனால எல்லாரும் they wanted easier programming. ஓகேவா? ஸோ ஒரு ப்ரோக்ராமிங் ரொம்ப ஈஸியாக, அதாவது நம்ம எப்படி பேசுகிறோமோ அதுக்கு ஈக்குவலண்ட்டாக இருந்துச்சு, அந்த அளவுக்கு அந்த லெவலுக்கு ப்ரோக்ராமிங் இருந்துச்சு அப்படின்னா இட் வில் பி வெரி ஈஸி. ஓகேவா? ஸோ இப்போ கம்ப்யூட்டர்ஸ் வந்து பாப்புலராக ஸ்டார்ட் ஆச்சு. ஓகேவா? ஸோ ஒன்ஸ் கம்ப்யூட்டர் ஸ்டார்டட் பிகமிங் பாப்புலர், பிஸ்னஸ் என்ன பண்ணாங்க, தே நீடட் இட் ஃபார் அக்கௌண்டிங் சிஸ்டம், அதுக்கப்புறம் சயின்டிஸ்ட் ஒரு இன்னோவேஷனுக்காக தே நீடட் இட் அண்ட் கம்பெனிஸ் தே வாண்டட் டு ஆட்டோமேட் ஸோ மெனி திங்ஸ். ஓகேவா? ஸோ இது எல்லாத்துக்கும் ப்ரோக்ராமிங் ஹேஸ் டு பிகம் ஈஸியர். ஓகேவா? ஸோ இது எல்லாத்துக்கும் வாட் வில் பி த சோர்ஸ், லைக் இது எல்லாத்துக்கும் ஒரு ப்ரோக்ராமிங் ஈஸியர் ஆச்சு அப்படின்னா தென் ஆல் தீஸ் வில் பிகம் பாசிபிள். ஓகேவா? ஸோ அந்த டைமில் தான் இட் லெட் டு த பர்த் ஆஃப் ஹை லெவல் ப்ரோக்ராமிங். ஓகே, ஸோ ஒரு ஹை லெவல் ப்ரோக்ராமிங் அந்த டைமில் தான் இட் பிகேம். ஸோ ஹை லெவல் ப்ரோக்ராமிங் அப்படின்னா என்ன? ஓகேவா? ஸோ ஒரு பைனரி கோட் நம்ம இங்கே பார்த்தோம். பைனரி கோட் எல்லாமே இந்த ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் இப்படி தான் இருக்கும் எல்லாமே. ஸோ இதில் என்ன நடக்குது அப்படிங்கிறது இட் வாஸ் டிஃபிகல்ட் டு அண்டர்ஸ்டாண்ட், அதை நம்ம முன்னாடியே பார்த்தோம். ஸோ ஒரு ஹை லெவல் லாங்குவேஜ் அப்படிங்கிறது பிரிண்ட் ஹலோ வேர்ல்டு. ஸோ இது என்ன பண்ணும், ஜஸ்ட் இட் வில் பிரிண்ட் ஹலோ வேர்ல்டு அப்படிங்கிறத பிரிண்ட் பண்ணும். ஸோ இதுதான் ஹை லெவல் லாங்குவேஜ். ஸோ நம்ம எப்படி பேசுகிறோமோ அதுக்கு ஈக்குவலண்ட்டாகவே ஆல்மோஸ்ட் சேம் அந்த லெவலுக்கு இருக்கும் ஹை லெவல் லாங்குவேஜ் அப்படிங்கிறது. ஸோ இந்த ப்ரோக்ராமை பார்த்து லைக் இந்த ப்ரோக்ராமை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கும் இந்த ப்ரோக்ராம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கும் ஹவு மச் இஸ் த டிஃப்ரென்ஸ்.
ஸோ இதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு இட் வில் டேக் டைம். பட் இதுவே வந்து ஹலோ வேர்ல்டு அப்படிங்கிறது பிரிண்ட் ஹலோ வேர்ல்டு இவ்வளோ தான். ஸோ இட் இஸ் கோயிங் டு பிரிண்ட் ஹலோ வேர்ல்டு. இல்லை ஆட் 2 நம்பர்ஸ் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஜஸ்ட் அந்த ஃபங்க்ஷன் கால் பண்ணுவோம், இட் வில் ஆட். ஸோ அதை பார்த்தாவே நம்மளுக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும் இதுதான் இது பண்ணுது அப்படின்னு. ஸோ ஒரு ப்ரோக்ராம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது இட் பிகேம் ஸோ மச் ஈஸியர். ஸோ இதனால் என்னாச்சு, சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் பிகேம் மச் ஃபாஸ்டர். ஒரு சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணுறதுக்கு முன்ன இஃப் தே ரைட் இன் ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் ஆர் இன் அசம்பிளி லாங்குவேஜ் அவங்க ரைட் பண்ணுறதை விட இந்த லாங்குவேஜில் ரைட் பண்ணும்போது பிகேம் மச் ஃபாஸ்டர். அண்ட் இதனால் ப்ரோக்ராமிங் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு இட் வாஸ் லிமிட்டட் டு வெரி ஸ்மால் செட் ஆஃப் பீப்புள் லைக் தோஸ் ஹூ நோ தட் வெரி கிளியர்லி அவங்க மட்டும்தான் பண்ணுற முடிஞ்சு. பட் இந்த ஹை லெவல் லாங்குவேஜ் வந்ததுக்கப்புறம் இட் ஓப்பன்ட் ப்ரோக்ராமிங் ஃபார் மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள். ஓகேவா? ஸோ இந்த ஹை லெவல் லாங்குவேஜ் வந்ததுக்கப்புறம் தான் இட் ஃபியூயல்ட் இன்னோவேஷன் அண்ட் இட் ஹேஸ் சேஞ்ச் த வேர்ல்ட். ஸோ இட் ஓப்பன் த டோர்ஸ் ஃபார் லாட் ஆஃப் சாஃப்ட்வேர். ஸோ லாட் ஆஃப் பீப்புள் நம்ம முன்ன பாரு தே ஸ்டார்டட் ப்ரோக்ராமிங். ஸோ இது எல்லாம் தான் இட் ஃபியூயல்டு த இன்னோவேஷன் அண்ட் ஹஸ் சேஞ்ச் த ஹோல் வேர்ல்டு. லைக் நம்ம இப்போ பார்க்குற எல்லா இன்னோவேஷனுக்கும் பிஹைண்ட் த சீன்ஸ் இதுதான் மெயின் காரணம். ஓகே, ஹை லெவல் ப்ரோக்ராமிங் எப்படி எவால்வ் ஆச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ 1950s ஃபோர்ட்ரான் வந்துச்சு. ஸோ ஃபோர்ட்ரான் வந்து மெயினாக தே யூஸ்டு ஃபார் சயின்டிஃபிக் கால்குலேஷன்ஸ். ஓகேவா? தென் 1960s கோபால். ஸோ அது வந்து மோஸ்ட்லி பிஸ்னஸ் அண்ட் பேங்கிங்கில். தென் 1970s வி கேம் அப் வித் சி லாங்குவேஜ். ஓகேவா? சி லாங்குவேஜ் தான் மோஸ்ட்லி வந்து சிஸ்டம் ப்ரோக்ராமிங்க்கு அப்போ யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஓகே, ஸோ தென் 1980s தான் ஊப்ஸ், அதாவது தே கேம் அப் வித் C++. ஓகேவா? 1980s. அதுக்கப்புறம் 90s வி கேம் அப் வித் ஜாவா அண்ட் தென் 2000s வி கேம் அப் வித் ஜாவா ஸ்கிரிப்ட். ஸோ இது அப்படியே ஒரு டெக்கேட்க்கு வி மூவ் அப் வித் நியூ ஒன். ஸோ இதில் மெயினாக என்ன நம்ம பார்க்கணும் அப்படின்னா ஒரு வி ஹேட் அ ப்ராப்ளம் அண்ட் வி கேம் அப் வித் நியூ சொல்யூஷன். ஓகேவா? ஸோ வாட் எவர் த ப்ராப்ளம் தட் வி ஹேட் இன் எர்லியர் ஒன்ஸ், ஓகே, வி ரிசால்வ் இன் த நியூ ஒன். அப்படியே வி எவால்வ்ட். ஓகேவா? ஸோ வாட் எவர் அந்த என்ன ப்ராப்ளம் முன்னாடி லாங்குவேஜஸில் இருந்துச்சோ, ஓகேவா, வி ஆடட் நியூ கேப்பபிலிட்டி டு ஹேண்டில் தட் இன் த நியூ லாங்குவேஜ். ஒரு பழைய ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் எனக்கு என்னென்னலாம் ப்ராப்ளம்ஸ் இருக்கோ அதுக்கெல்லாம் we introduced some capability and so it became newer one. ஓகேவா? ஒரு நியூ கேப்பபிலிட்டி ஆட் பண்ணதுக்கப்புறம் இட் பிகம் மச் மோர் எஃபிஷியன்ட் அண்ட் இட் எவால்வ்ட் ஸ்ட்ராங்கர் டுகெதர். ஓகேவா? ஸோ இப்படி தான் வி எவால்வ்ட் ஓவர் டைம். நம்ம ஏர்லியர் செஷன்ஸில் என்ன பார்த்தோம்? கம்ப்யூட்டர் கேன் அண்டர்ஸ்டாண்ட் ஒன்லி ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ். பட் இப்போ நம்ம ஹை லெவல் லாங்குவேஜ்க்கு எவால்வ் ஆகிருந்திருக்கோம். பட் ஸ்டில் கம்ப்யூட்டர் கேன் அண்டர்ஸ்டாண்ட் ஒன்லி ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ். ஓகே, ஒரு ப்ரோக்ராமர் நவ் ஹீ ஸ்டார்டட் டு கோடிங் இன் ஹை லெவல் லாங்குவேஜ். ஸோ பிரிண்ட் ஹலோ வேர்ல்டு அந்த மாதிரி. பட் கம்ப்யூட்டருக்கு இன்னுமே it can understand only zeros and ones. It cannot understand high level language. ஓகேவா? ஸோ இப்போ we are comfortable with high level language. ஓகே, பட் கம்ப்யூட்டர் ஸ்டில் கேன் அண்டர்ஸ்டாண்ட் ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ். அப்போ என்ன பண்ணணும்? நாம் ஹை லெவல் லாங்குவேஜில் எழுதுறத சம்திங் ஹேஸ் டு கன்வெர்ட் தட் இன்டு மெஷின் லாங்குவேஜ். ஓகேவா? அப்போது ஸ்டில் கம்ப்யூட்டர் கேன் அண்டர்ஸ்டாண்ட் ஒன்லி மெஷின் லாங்குவேஜ். So high level language has to be converted to machine code. ஓகேவா? இந்த ஆப்ரேஷனை பெர்ஃபார்ம் பண்ணுறது தான் டிரான்ஸ்லேட்டர். ஸோ டிரான்ஸ்லேட்டர் பேசிக்காக என்ன பண்ணும்? நாம் ஹை லெவல் லாங்குவேஜில், அதாவது பிரிண்ட் ஹலோ வேர்ல்டு அப்படிங்கிறத எழுதுறத இட் வில் டேக் தட் அண்ட் இட் வில் கன்வெர்ட் தட் இன்டு மெஷின் கோட். ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸாக மாற்றிடும். ஓகேவா? ஸோ இதுதான் இட் இஸ் த பர்பஸ் ஆஃப் டிரான்ஸ்லேட்டர். இந்த டிரான்ஸ்லேட்டர்ஸ்லேயே we have two types. One is compiler and the other one is interpreter. ஓகேவா? ஸோ கம்பைலர் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா இட் வில் டேக் த ஹோல் ப்ரோக்ராம். நான் ஒரு ப்ரோக்ராம் எழுதியிருந்திருக்கேன், அதில் ஒரு 10 லைன் இருக்குதுன்னு வச்சுக்கோமே. அந்த 10 லைனையும் இட் வில் டேக் தட் அண்ட் இட் வில் கன்வெர்ட் தட் இன்டு மெஷின் லாங்குவேஜ். ஸோ ஹோல் 10 லைனையும் அப்படியே கன்வெர்ட் பண்ணும். வேறஸ் நம்ம இன்டர்பிரட்டர் இருக்குல்ல, இது வந்து என்டையர் ப்ரோக்ராமையும் இட் வில் கன்வெர்ட். பட் இதுவே நம்மளோட இன்டர்பிரட்டர் என்ன பண்ணும் அப்படின்னா இட் வில் கன்வெர்ட் லைன் பை லைன். ஃபஸ்ட் இட் வில் டேக் ஒன் லைன், இட் வில் கன்வெர்ட் தட், நெக்ஸ்ட் ஒன் லைன், நெக்ஸ்ட் இட் வில் கன்வெர்ட் இன் டு மெஷின் லாங்குவேஜ்,
ஸோ இந்த மாதிரி லைன் பை லைனாக பண்ணும். தட்ஸ் த மெயின் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் போத். ஓகேவா? ஸோ இதுக்கு என்ன எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா C++ அப்படிங்கிறதெல்லாம் கம்பைலர். ஓகே, இதில் we are using compiler, but whereas in Python we are using interpreter. ஓகேவா? ஸோ இப்போ இந்த டிரான்ஸ்லேட்டர் அப்படிங்கிறது தான் இட் இஸ் ஹெல்பிங் us so much to convert whatever the code that we write into machine instructions internally, like how a program has to execute in computer internally. Okay va? So this is the main purpose of translator, that is compiler and interpreter. Okay, now let's come to our language, that is Python. ஸோ பைத்தான் அப்படிங்கிறது வந்து 1991 கிடோ வேன் ராசம் அப்படிங்கிறவர் தான் பைத்தான் க்ரியேட் பண்ணார் 1991. ஸோ இவர் பைத்தான் அப்படின்னு நேம் வைக்கிறதுக்கு காரணமே வந்து மான்டி பைத்தான் அப்படிங்கிற பிரிட்டிஷ் காமெடி ஷோ. ஓகேவா? ஸோ அவருக்கு அது ரொம்ப பிடிச்ச ஷோ. ஸோ அதனோட ரீசன் தான் அவர் வந்து மான்டி பைத்தான் அப்படிங்கிறதுலேருந்து அந்த பைத்தான் அப்படிங்கிற நேம் எடுத்து இந்த லாங்குவேஜ் வச்சுருக்கார். ஓகேவா? ஸோ இதோட மெயின் கோல் என்ன அப்படின்னா இட் ஷுட் பி ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் ஈஸி டு ரைட். இதுதான் இதோட மெயின் கோல். ஓகேவா? ஸோ ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எடுத்தோன்னா அதை பார்த்த உடனே இட் ஷுட் பி ஈஸி டு ரீட் அண்ட் ஈவன் இஃப் வி வாண்ட் டு ரைட் அது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கணும், ரீட் பண்ணுறக்கா இருக்கட்டும் ரைட் பண்ணுறக்கா இருக்கட்டும். ஓகேவா? ஸோ அந்த பைத்தானோட மெயின் பாப்புலாரிட்டி காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா the syntax were much clean and then simple. ஓகேவா? இதுதான் மெயின் ரீசன் why it became popular. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ப்ரோக்ராம் நம்ம இப்போ பார்க்குறோம். ஓகேவா? நேம் ராகுல் அப்படின்ட்டுருக்கு, பிரிண்ட் ஹலோ நேம். ஸோ இது என்ன பிரிண்ட் பண்ணும்? இட் வில் பிரிண்ட் ஹலோ ராகுல். ஸோ இது யார் பார்த்தாலும் தே கேன் ஈஸிலி அண்டர்ஸ்டாண்ட், லைக் ஒரு சிம்பிளாக யார் இந்த ப்ரோக்ராமை பார்த்தாலும் இது என்ன பண்ணும் அப்படிங்கிற சொல்ல முடியும். ஸோ இதுக்கு வந்து இதை இஃப் வி ரைட் இன் சம் அதர் லாங்குவேஜ், லைக் நம்ம இயர்லி முன்னாடி பார்த்ததுல ரைட் பண்ணால் இட் வில் வி ஹாவ் டு இம்போர்ட் ஃபியூ லைப்ரரிஸ் அந்த மாதிரிலாம் நிறையா பண்ணி அதுக்கப்புறம் தான் தென் வி கேன் ரைட் திஸ் ஒன். பட் பைத்தானில் இட்ஸ் பிகம் வெரி வெரி சிம்பிள். ஓகேவா? ஒரு பிகினராக இருந்தால் கூட எனி ஒன் கேன் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் ஒன். ஓகேவா? ஸோ இதோட இம்பேக்ட் தான் இட் ரெடியூஸ் த காம்ப்ளெக்சிட்டி, லைக் நிறையா இம்போர்ட் ஸ்டேட்மெண்ட் முன்னாடி யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம், அந்த மாதிரி எதுவும் தேவையில்லை. வி கேன் டைரக்ட்லி ஸ்டார்ட் அண்ட் ரைட் த கோடிங். ஓகேவா? இட் ரெடியூஸ் த காம்ப்ளெக்சிட்டி, ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ்லேருந்து வி எவால்வ் ஸோ மச். அண்ட் ஈவன் வி லைக் அதர் லாங்குவேஜை கம்பேர் பண்ணும்போது C++ கம்பேர் பண்ணும்போது இட் ரெடியூஸ் த காம்ப்ளெக்சிட்டி ஸோ மச். ஓகேவா? ரெடியூஸ் த காம்ப்ளெக்சிட்டி அண்ட் மேட் ப்ரோக்ராமிங் மோர் accessible, like we can read it so easy and we can write so much easier, and this helped a lot of students and developers to pursue and to make progress in their career. Okay wow, this is the main impact of Python programming. Okay, எவ்வளவோ லாங்குவேஜஸ் இருந்தப்போவும் why developers loved Python? ஓகேவா? ஸோ இதுக்கு மெயின் ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் ஹேட் ஒன்லி வெரி ஃபியூ லைன்ஸ் ஆஃப் கோட். நீங்கள் ஒரு ப்ரோக்ராம் C++ ஆர் மற்ற லாங்குவேஜில் நீங்கள் எழுதுறதுக்கும் பைத்தானில் எழுதுறதுக்கும் இட்ஸ் வே சிம்பிளர். இட் வில் ஹாவ் வெரி ஃபியூ லைன்ஸ் ஆஃப் கோட். ரொம்ப கம்மியான லைன்ஸ் எழுதுனாவே போதும். வாட் எவர் தட் வி அச்சீவ் ஓவர் தேர் வி கேன் அச்சீவ் இட் இன் பைத்தான். ஓகேவா? அண்ட் ஈஸி டு லேர்ன் ஆஸ் வெல். லைக் மோஸ்ட்லி வந்து நம்ம எப்படி பேசுகிறோமோ அதுக்கு ஈக்குவலண்ட்டாகவே இருந்தங்காட்டி இட் வாஸ் பிகமிங் வெரி ஈஸி டு லேர்ன் அண்ட் இட் ஒர்க்ஸ் இன் டிஃப்ரெண்ட் பிளாட்ஃபார்ம். ஓகேவா? அண்ட் இட் ஹேட் ஹியூஜ் கம்யூனிட்டி ஆஸ் வெல். ஓகே, அப்புறம் இது வந்து பைத்தான் வந்து வி யூஸ்ட் இன் லாட் ஆஃப் பிளேசஸ். ஓகே, வெப் டெவலப்மெண்ட்டாக இருக்கட்டும், தென் ஆட்டோமேஷன், டேட்டா அனாலிசிஸ், சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதாவது ஏஐ அந்த இடத்துல. ஸோ வி ஹேட் so many advantages. நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி இட் இஸ் வெரி சிம்பிள், ஈஸி டு லேர்ன், ஹியூஜ் கம்யூனிட்டி இருக்குது, இட் கேன் ஒர்க் இன் டிஃப்ரெண்ட் பிளாட்ஃபார்ம் அண்ட் தென் வெப் டெவலப்மெண்ட் அந்த மாதிரி நம்பர் ஆஃப் பிளேசஸில் இட் கேன் பி யூஸ்ட். ஓகேவா? ஸோ இந்த ஃப்ளெக்சிபிலிட்டி காரணமாக தான் பைத்தான் பிகேம் எக்ஸ்ட்ரீம்லி பவர்ஃபுல். ஓகேவா? ஸோ இட் வாஸ் யூஸ்ட் இன் ஸோ மெனி பிளேசஸ். தட்ஸ் த ரீசன் டெவலப்பர்ஸ் லவ்ட் பைத்தான். ஓகே, ஸோ நம்மளோட டவுன் த லைன் நம்மளோட கோர்சஸில் நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னா மோஸ்ட்லி அபவுட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பார்ப்போம். ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னா என்ன? லைக் ஒரு மெஷினுக்கு ஹியூமன் லெவல் கேப்பபிலிட்டி, திங்கிங் கேப்பபிலிட்டி இருக்கிறது தான். ஓகேவா?
ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சிரி எல்லாருமே ஐஃபோனில் நம்ம பார்த்து வந்துருப்போம் சிரி. ஓகே, சிரி ஹவு இட் இஸ் ரெஸ்பாண்டிங் ஃபார் வாட் எவர் த கொஸ்டின் வி ஆஸ்க். நம்ம கேட்டோம் ஆர் இஃப் வி ஆஸ்க் இட் டு டூ சம்திங் ஹவு இட் இஸ் பெர்ஃபார்மிங். ஓகேவா. தென் சேட் ஜிபிடி நம்ம எல்லாருமே பார்த்துட்டு இருந்திருப்போம். நம்ம கேட்குற கொஸ்டின் ஹவு இட் இஸ் ஆன்சரிங். ஓகேவா. ஃபேஸ் ரெக்கக்னைசேஷனாக இருக்கட்டும். தென் செல்ஃப் டிரைவிங் கார்ஸ் லைக் யூஎஸ் மற்ற பிளேசஸில் ஆல்ரெடி தே ஹேவ் செல்ஃப் டிரைவிங் கார்ஸ். லைக் இஃப் வி சூஸ் நம்ம வேறு எங்கே போகணும் அப்படின்னு நம்ம சூஸ் பண்ணுறோமோ இட் வில் ஆட்டோமேட்டிக்லி வித்தவுட் டிரைவர்ஸ் அது வந்து அந்த பிளேஸ்க்கு நம்ம கூட்டிகிட்டு போகும். தென் நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி ஃபேஸ்புக் ரெக்கமெண்டேஷன். ஸோ இதெல்லாம் ஹவு ஆர் தே ஹேப்பனிங். ஓகேவா. ஸோ we have data. Okay, we have data and we learn the patterns in the data. Like நம்ம வந்து huge amount of data நம்மகிட்ட இருக்கும். Already we had that, we store that data whatever that we have and we learn from that data. Okay, and then what using whatever the learning that we had, okay, that we get out of that data. Okay, so நம்மகிட்ட வந்து டேட்டா இருக்குது. அதிலிருந்து we are ஐடென்டிஃபையிங் சம் பேட்டர்ன், எப்படியெல்லாம் அந்த டேட்டா வருது அப்படின்னு அதை யூஸ் பண்ணி வி ஆர் டேக்கிங் சம் டெசிஷன். ஓகேவா. ஸோ இது தட்ஸ் வாட் ஏஐ. ஓகேவா. ஸோ இங்கே ஹவு பைத்தான் இஸ் ஹெல்பிங் ஸோ மச். ஓகேவா. ஸோ இந்த இடத்துல வந்து எவ்ரி ஒன் நீடட் அ சிம்பிள் ஃபாஸ்ட் அண்ட் ஃப்ளெக்சிபிள் லாங்குவேஜ். ஓகேவா. ஸோ இதை டெவலப் பண்ணுறது தட்ஸ் வேர் பைத்தான் பிகம் ஸோ இம்பார்ட்டண்ட் இன் திஸ் ஏஐ வேர்ல்டு. Okay, it had a lot of inbuilt libraries. So many has contributed with lot of libraries that help in AI. Okay, so and the libraries and like how it helped them இது எல்லாமே நம்ம further lecturesல further classesல நம்ம பார்க்கலாம். So Python is simple and powerful. ஏஐ ரிசர்ச் எல்லாருமே வந்து ஸோ அவங்களோட ப்ராப்ளம் என்னவோ அதை சால்வ் பண்ணணும்னு நினச்சாங்க, பட் நாட் த காம்ப்ளிகேட்டட் கோட்ஸ். ஓகேவா. ஸோ தட்ஸ் வேர் பைத்தான் இஸ் வெரி ஹெல்ப்ஃபுல். ஓகே, ஸோ நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி பைத்தான் ஹேட் லாட் ஆஃப் லைப்ரரிஸ். ஓகேவா. ஸோ நம்பை, பாண்டாஸ், டென்சர்ஃப்ளோ, பைடார்ச், இந்த மாதிரி இன்னும் n நம்பர் ஆஃப் லைப்ரரிஸ் ஆர் அவைலபிள் இன் பைத்தான். பட் இந்த கேப்பபிலிட்டி மற்ற லாங்குவேஜஸில் இல்லை. ஓகேவா. ஸோ தட் ஹேஸ் மேட் பைத்தான் த லாங்குவேஜ் ஆஃப் AI. ஓகேவா. ஸோ பைத்தான் வந்து இட் மேட் ஏஐ டெவலப்மெண்ட் மச் ஃபாஸ்டர். ஓகேவா. ஸோ எந்தெந்த கம்பெனிஸ்லாம் நம்ம பைத்தான் ஜாஸ்தி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா கூகுள், ஓப்பன் ஏஐ, நெட்ஃப்ளிக்ஸ், இந்த மாதிரி லைக் விச் எவர் த கம்பெனிஸ் தே யூஸ் AI system more, like are they whoever is developing more, எல்லா இடத்துலையுமே யூஸ் பண்ணுறாங்க. அந்த இடத்துல மட்டும் இல்லை, ஆல்மோஸ்ட் எல்லா கம்பெனிஸ்லையுமே they are using Python for one or the other purpose. Okay, that is the reason Python is the favorite language for AI. Okay. ஓகே, இன்னொரு கொஸ்டின்ஸும் உங்களுக்கு வரலாம். ஸோ இப்போ எனக்கு ஏஐயே வந்து என்னோடய மோஸ்ட் ஆஃப் த டெவலப்மெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணிடுது. லைக் சேட் ஜிபிடியாக இருக்கட்டும், எல்லாமே எனக்கு கோடும் ஜென்ரேட் பண்ணி கொடுக்குது, எல்லாத்துலேயுமே ஹெல்ப் பண்ணுது. தென் ஒய் ஷுட் ஐ லேர்ன் ப்ரோக்ராமிங்? இந்த கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக எல்லாத்துக்கும் நிறைய பேர்த்துக்கு வரலாம். ஓகேவா. ஸோ இப்போ இருக்கிற ஏஐ மோஸ்ட்லி எல்லாத்துலேயும் பார்த்தீங்க அப்படின்னா இட் கேன் ஜென்ரேட் கோட். எஸ், நம்மளுக்கு என்ன ப்ரோக்ராம் தேவையோ இட் கேன் ஜென்ரேட் கோட் ஃபார் தட் ஒன். நம்மளுக்கு ஏதாச்சும் இஷ்யூ வந்துச்சுனாலும் இட் வில் டீபக் and it can automate the task and it can build intelligent systems also. Okay, இது எல்லாத்துக்கும் AI is helping. ஓகேவா. ஸோ AI எவால்வ் ஆக ப்ரோக்ராமிங் இஸ் ஆல்சோ எவால்விங் ரேப்பிட்லி. ஓகேவா. ஸோ இப்போ இது இன் ப்ரெசன்ட் திஸ் த சிச்சுவேஷன். ஒரு AI தட்ஸ் ஹவ் இட் இஸ் அசிஸ்டிங். ஃப்யூச்சரில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இட் வில் பி AI ஏஜென்ட்ஸ். ஓகேவா. ஸோ ஏஐ ஏஜென்ட்ஸ் அப்படின்னா மோஸ்ட்லி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு we will give set of instruction to the computer and the computer based on the result it will take its own decision. ஓகேவா. நம்ம ஒரு செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அதுக்கு கொடுத்துருவோம். அதில் வர ரிசல்ட் எப்படியெல்லாம் வருது அப்படிங்கிறத பொறுத்து அதுவே அந்த டெசிஷன் எடுத்துக்கும். ஓகேவா. ஸோ அதுதான் ஏஜென்ட்ஸ். ஸோ ஃப்யூச்சரில் வந்து எல்லா இடத்துலையுமே இட் வில் பி யூஸ். ரொபாட்டிக்ஸாக இருக்கட்டும், ஸ்மார்ட் சிட்டியாக இருக்கட்டும், அட்டானமஸ் வெஹிக்கல்ஸில் அது ஆல்ரெடி இருந்துச்சுனாலும் இன்னும் இட் வில் என்ஹான்ஸ். ஓகேவா. ஸோ இது எல்லா இடத்துலையும் we will be using programming. ஓகே. ஸோ ஏஐ இதுக்கு ஹெல்ப் பண்ணும்போது why should we learn programming? இதுதான் நம்ம ஃபஸ்ட்டு கேட்ட கேள்வி. ஓகேவா. ஸோ
எவ்வளோ தான் நம்மளுக்கு ஏஐ டூல்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுத்தாலும் we should know the fundamentals clearly. ஓகேவா? ஒரு ப்ரோக்ராமிங் அது ஜென்ரேட் பண்ணி கொடுக்குதுனாலும் ஈவன் இப்போது நம்மளுக்கு ஜென்ரேட் பண்ணுற கோடை நாங்கள்லாம் யூஸ் பண்ணுறதுலையும் அது ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். பட் அது என்ன ஜென்ரேட் பண்ணியிருக்கு அப்படிங்கிற ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்டிங் நம்மளுக்கு வேணும். ஸோ அது அந்த வேல தான் அது கொடுக்கணுமா, இல்லை அதை விட வேறு ஏதாச்சும் என்ஹான்ஸ்டு வேல நம்மளால் பண்ண முடியுமா அப்படிங்கிறதெல்லாம் we have to look it. லைக் பிளைண்டாக அது கொடுக்குற கூட அப்படியே வாங்கி நம்ம அப்ளை பண்ணக்கூடாது. ஸோ அந்த இடத்துல தான் ப்ரோக்ராமிங் அண்டர்ஸ்டாண்டிங், தட் இஸ் ப்ரோக்ராமிங் ஃபண்டமெண்டல் வில் பிகம் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஓகேவா? நம்மளுக்கு என்ன நடக்குதுன்னு ஃபஸ்ட்டு அந்த ப்ரோக்ராமிங்கை ஜஸ்ட் பிளைண்டாக காப்பி பண்ணி போடாமல் வி ஹவ் டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் எக்ஸாக்ட்லி இஸ் ஹேப்பனிங் இன் தட் ஒன். ஓகே, நம்ம ஆல்மோஸ்ட் நம்மளோட செஷனோட எண்டுக்கு வந்துட்டோம். ஓகேவா? ஸோ வாட் வி ஹவ் கவர்ட் டில் நவ் அப்படின்னு பார்த்தோம்னா, ப்ரோக்ராமிங் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் வேல்யூபிள் ஸ்கில் இன் த மாடர்ன் வேர்ல்டு. ஓகேவா? ஸோ ஒரு எல்லா கம்பெனியுமே இப்போ ப்ரோக்ராமிங் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஸோ ஒரு 1990s 2000s எல்லாம் கம்ப்யூட்டர் தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறது ஒரு மேண்டேட்ரி ஸ்கில். அது மாதிரி இப்போ ப்ரோக்ராமிங் தெரிஞ்சிருக்கணுங்கிறது ஒரு மேண்டேட்ரி ஸ்கில் மாதிரி ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ இது ஒரு ஃப்ரெஷர்ஸாக இருக்கட்டும் ஆர் எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புளாக இருக்கட்டும், கம்பெனி ஆர் எக்ஸ்பெக்டிங் ஃப்ரம் தெம். ஓகேவா? எதனால் கம்பெனி ஒரு ப்ரோக்ராமிங் தெரிஞ்சிருக்கணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்கன்னா, ஸோ தட் தே கேன் சால்வ் ப்ராப்ளம்ஸ், பில்ட் அப்ளிகேஷன், automate work. ஸோ ஒரு ரிப்பிட்டேட்டிவ் டாஸ்க் கம்பெனியில் இருக்குது அப்படின்னா ஒன்லி when you know programming you can automate that one. ஸோ அது and you can create intelligent system. ஓகேவா? ஸோ ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தெரிஞ்சுன்னா ஒரு கேண்டிடேட் வித்தவுட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அண்ட் வித் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தே வில் ஆல்வேஸ் ப்ரிஃபர் ஹூஎவர் ஹேஸ் ப்ரோக்ராமிங் நாலேஜ் ஸ்கில். ஓகேவா? ஸோ டு கன்க்ளூட், நம்ம இந்த ஜேர்னியில், அதாவது இன்னைக்கு கிளாஸில் என்ன பார்த்தோம் அப்படின்னா, how we evolved over time. ஒரு மெஷின் லாங்குவேஜ் ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸில் ஆரம்பிச்சு, தென் how we evolved to assembly language, that is symbolic instruction, to high level language, அதாவது ஹியூமன் closer to human language, how we evolved. Then finally we saw about Python, which is simple, powerful and more readable. Okay, so Python has made computer much easier for human to use. Okay, wow. ஸோ அண்ட் இன்னும் வேறு என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஹவு பைத்தான் ஸ்டாண்ட்ஸ் அட் த சென்டர் ஆஃப் ஏஐ ரெவல்யூஷன். ஸோ அதில் என்னென்ன நிறைய இன்பில்ட் லைப்ரரிஸ் அண்ட் வாட் எவர் த லைக் ஹவு இஸ் ஈஸியர் டு லேர்ன். ஸோ இதெல்லாம் தான் காரணம் பைத்தான் இஸ் அட் த சென்டர் ஆஃப் ஏஐ ரெவல்யூஷன் அப்படின்னு. ஸோ வேர் வி ஹாவ் டு கிக் ஆஃப் அப்படின்னு கேட்டால், ப்ரோக்ராமிங் இஸ் த பெஸ்ட் பிளேஸ் டு ஸ்டார்ட். ஓகேவா? ஸோ இன் கம்மிங் லெசன்ஸ், ஓகேவா, நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா, ப்ரோக்ராமிங்கோட பேசிக்ஸ் அண்ட் ஹவு ப்ரோக்ராமிங் இஸ் பீயிங் எக்ஸிக்யூட்டட். ஒரு ப்ரோக்ராமை எடுக்கிறோம் அப்படின்னா அது எப்படி எக்ஸிக்யூட் ஆகுது, பிஹைண்ட் த சீன்ஸ் என்ன நடக்குது, ஹவு இட் இஸ் கெட்டிங் த டேட்டா, ஹவு இட் இஸ் ஜென்ரேட்டிங், ஹவு இட் இஸ் ப்ராசஸிங் த டேட்டா, ஹவு இட் இஸ் ப்ரொவைடிங் த அவுட்புட், இது எல்லாமே இன்டெப்த் நம்ம பார்க்கலாம். ஓகேவா? And for after that finally we will see about AI, like how it evolved, pre-agents, அது எல்லாமே AI பற்றி we will discuss. ஓகேவா? Now let's start learning, let's code, let's build and let's grow together. Thank you.